இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 33 37 முடிய. ஆண்டவர் இயேசு பரிசேயர்கள் மத்தியிலே இருந்த தவறான கொள்கைகளை எல்லாம் உடைத்தெறியும்படியாக ஆண்டவருடைய போதனையை அமைத்து கொடுக்கிறார். பொய்யானை இடாதீர்கள். பீடத்தின் மேல, கோயில் மேல ஆணையிடுறது, மனிதன் மேல நம்ம கூட சொல்றோம்ல, உன்னுடைய தலையில அடிச்சு சொல்றேன், அப்பா அம்மா மேல ஆணையா சொல்றேன், குழந்தை மேல ஆணையா சொல்றேன் என்றெல்லாம் நாம் மிக மிக சகஜமாக இதை பயன்படுத்துகிறோம். கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், விண்ணுலகின் மேல் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், அது கடவுளின் கால்மனை. அன்பானவர்களே, ஆகவே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது, சாத்தான்கிட்ட. அப்ப நம்ம உண்மையை பேசுவது, உண்மைக்கு சான்று பகர்வது எவ்வளவு அவசியம், அடிப்படையானது, அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மைக்குத்தான் சான்று பகர வந்துள்ளேன் என்று இயேசு பிலாத்துவின் முன்பாக நிற்கும் பொழுது சொல்லுகிறார். உண்மைக்கு சான்று பகர வந்தேன், அதுவே எனது பணி. அவரை பின்பற்றுகின்றவர்கள் நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? அவர் நமக்கு வகுத்த பாதையிலே நடக்க வேண்டும். நமக்கென்று ஒரு பாதையை அமைத்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் மாறுதட்டி கொள்ளக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதை உண்மையை பேசு, மிகுதியாக பேச தேவையில்லை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட். அன்பானவர்களே, ஆகையினால் நமக்கு கடவுள் கட்டளை கொடுத்திருக்கிறார், பொய் ஆணையிடாதே, பொய் சாட்சி சொல்லாதே. பொய் சாத்தானுக்கு இயல்பானது. யோவான் நற்செய்தியில 8:45 வாசிக்கிறோம், பொய் சொல்லுவது சாத்தானுக்கு இயல்பு. அப்ப நம்ம பேச்சுக்கு பேச்சு நான் சத்தியமா சொல்றேன், ப்ராமிஸா சொல்றேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, உண்மையை பேசுவதனால் என்ன நமக்கு நன்மை? பொய்யை நாம் நினைத்து கொண்டிருக்க தேவையில்லை. அந்த பொய்யை மறந்து விட்டால் வேறொரு பொய் சொல்லுவோம். முதல் பொய்யை சொல்லும் பொழுது ஒருவர் கேட்டு இருந்தால் அடுத்த பொய் சொல்லும் பொழுது நாம் மிக மிக கடுமையாக பொய்யாரி ஆகி விடுகிறோம். பொய்யை நாம் நினைத்து கொண்டிருக்க தேவையில்லை. உண்மை என்றால் அது எப்பொழுதும் நினைவில் இருக்கும். அது நாம் பட்டு அனுபவித்தது, பார்த்தது, கேட்டது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை பேசும் பொழுது மேலும் என்ன நடக்கிறது? இயேசுவினுடைய பிள்ளைகள் நாங்கள் என்று சான்று பகர்கிறோம். காரணம், இயேசு சொல்லுகிறார், நானே உண்மை. உண்மையை சொல்லும் பொழுது இந்த உலகில் அடுத்த மனிதனை நாம் வாழ்க்கையில் மேம்படுத்துகிறோம். உண்மைதான் நிலைக்கும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் தகப்பனே, எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு நாவை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் வெறுமனே பேசுவதற்கு அல்ல, உண்மையை பேசுவதற்கு, பாசமாய் பேசுவதற்கு, ஆறுதலை அளிப்பதற்கு, மகிழ்ச்சிப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவதற்கு. உண்மை எங்களுடைய நாவிலே வரும்பொழுதெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உமக்கு சான்று பகர்கிறோம். உம்முடைய உண்மைத்தன்மைக்கு நாங்கள் சாட்சியாக வாழ்கிறோம். இதனால் நாங்கள் உயர்கிறோம். உயர்த்தும், தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.